கவனிங்கம்மா 2019ல கேட்ட கொஸ்டின். A block of mass 10 kg, ஒரு 10 kg mass இருக்கு, is contact against the inner wall of the hollow cylinder drum. ஒரு உள்ளீடர், தமிழ் அப்படி கேட்டுக்கணும், ஒரு உள்ளீடற்ற உருளையோட உள்பக்க சுவர்ல, இதோட இன்னர் வால்ல அந்த 10 kg மாஸ் இப்படி அட்டாச் ஆயிருக்கு. இது நான் அடுத்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சிலிண்டர் ட்ரம் ஆஃப் 1 ரேடியஸ், இந்த ட்ரம்மோட ரேடியஸ் சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் 1 மீட்டர், அதோட ஆரம். The coefficient of friction between the block and the inner wall of the cylinder is 0.1. அதாவது இந்த வாலுக்கும் இந்த பிளாக்கு நடுவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வேல்யூ எவ்வளவா? 0.1. The minimum angular velocity needed to the cylinder to keep the block stationary. இப்போ இந்த ஓவரால் சிலிண்டரை சுத்த போறாங்க, சுத்தினான்னு வைங்களேன், இந்த பாக்ஸ் எங்கேயே ஒட்டிட்டு இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரம் இருக்கு, ட்ரம் சுத்திக்கிட்டே இருக்கு, அந்த ட்ரம்மோட வால்ல ஒரு பொருள் வைக்கிறீங்கன்னா அது ஒட்டிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதான் சொல்றாங்க. அப்ப ஆனா அந்த ட்ரம் வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் மெதுவா சுத்தினீங்கன்னா இந்த பாக்ஸ் கீழே விழுந்துரும். அப்படி விழக்கூடாதுன்னா இது என்னவா சுத்தணும்? சுத்துறதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப என்ன கேட்கறேன்? ஆங்குலர் வெலாசிட்டி மினிமம் இவ்வளவுதான், இதுக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா கீழே விழுந்துரும் அப்படிங்கிறத பாயிண்ட். கணக்காவீங்க. இந்த பாக்ஸ் வந்து இந்த சுவர்ல எவ்வளவு நேரம் சஸ்டெயின் இதை ஒட்டிட்டு இருக்கோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் இந்த பாக்ஸ் இந்த சிலிண்டர்ல ஸ்டேஷனரியா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸ் வந்து கீழே யாரு சார் இழுப்பாங்க? எம்ஜி இழுக்கும். ஆனா அந்த எம்ஜி இழுக்கிறத காட்டிலும் இங்க ஃப்ரிக்ஷன் எஃபோட வேல்யூ அதிகமா இருக்கணும். சிம்பிள். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது பூமி இழுக்கிற எம்ஜி விட அதிகமா இருக்கணும், மினிமம் ஈக்குவலா தான் இருக்கணும். ஈக்குவலா இருந்தாலும் ஒட்டிட்டு இருக்கும், அதிகமா இருந்தாலும் ஒட்டிட்டு இருக்கும், கம்மியா இருந்தா கீழே விழுந்துரும். அப்ப இதுதான் கண்டிஷன். அதாவது உராய்வு விசை அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையை விட அதிகமாகவோ இல்ல புவியீர்ப்பு விசைக்கு சமமா இருந்தா கூட ஓகே தான். அப்ப இதுதான் கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம். ஓகேவா? அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாடி அட்டாச் ஆயிட்டு இருக்குது, இந்த விஷயம். நமக்கு ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும், மியூ டைம் என், ஏன்னா மியூ வேல்யூ கொடுத்துருக்கான், இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. என்னங்கிற இடத்துல ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ அந்த பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாக்ஸ் இந்த சுவரில் இப்படி ஒட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல என். அந்த பாக்ஸ் சுத்துறதுனால வெளியே எம் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர், அதாவது சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா சுத்துறதுன்னா அந்த சர்ஃபேஸில் தானே அந்த விசை கிரியேட் ஆகும். வெளியே இது சுத்துறதும் இது உள்ள கான்டாக்ட் ஆகுது ஈக்குவலாக இருக்கணும், அதான் இங்கே பாயிண்ட். அப்போ என்னங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? அப்போ என் விச் இஸ் ஈக்குவல் டு எம் v square divided by r ன்னு போடலாம். meanwhile velocity which is equal to angular velocity into omega. அப்ப m into omega square r square divided by ஒரு r divided by ஒரு r. so r cancel என்ன ஆன்சர் வர மாட்டேங்குது. அப்பலையா m omega square r, m omega square r அப்படிங்கிறது நார்மல் இடத்துல போடலாம் ஆஸ் பர் கொஸ்டின் இந்த கணக்குப்படி. அப்போ மியூ எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. ரெண்டு பக்கமும் எம் இருக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை ஒமேகா மட்டும்தான். கிரேட்டர் தென் இருக்கு, ஈக்குவல் இருக்கு, நான் ஈக்குவல்ங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இஃப் ஈக்குவல், ஸோ நான் ஈக்குவலாக இருக்கிற அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். மியூ ஒமேகா ஸ்கொயர், ஆனால் இதை விட கம்மியாக போகாமல் இருந்தால் சரி, விச் இஸ் ஈக்குவல் டு is equal to g. ஒமேகா மட்டும் வேணும் அப்படின்னா g divided by u into r. இது ஸ்கொயர் போக்குறதுக்கு ரூட் ஆஃப் g divided by mu into r. கொஸ்டின் இது மட்டும் இருக்கும் பாருங்களேன். g ஓட வேல்யூ நம்மளே எடுத்துக்கலாம் 10, மியூவோட வேல்யூ கொஸ்டின் பேப்பர்ல 0.1, ரேடியஸோட வேல்யூ 1. கீழே இருந்தா 10 to the power -1, மேல போனா +1. அப்போ 10 into 10 to the power +1, அப்போ 100. ரெண்டுல ஒன்று வெளியே வந்துருமா? அப்போ 10. ஒமேகா அப்படிங்கிறப்போ ரேடியன் பை செகண்ட், யூனிட் முதல் கொண்டு கரெக்டாக போடணும். ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு.
கிளியரா? ஈஸியான கொஸ்டின் தான். பட் இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கிளாஸ்லயே நடத்தினேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் இதுல ஞாபகம் இருக்கு. இந்த கான்செப்ட் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன டெவலப் பண்றோம், கண்டிஷன் எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி, அப்புறம் எஃப்க்கு மியூ இன்ட்டு என். என்னுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சர்ஃபேஸ்ல தொட்டுட்டு இருந்தா உள்ள நார்மல் ஃபோர்ஸ், வெளியே எம்வி ஸ்கொயர், ரெண்டு ஈக்குவல். நமக்கு தெரியும் வெலாசிட்டி v ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஆர்த்துக்கு உள்ள போட்டோம்னா we got the answer. முன்னாடி சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. அடுத்தது 31ல என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். A particle moves with velocity v vector is acted by 3 forces shown by the vector triangle PQR. அதாவது இப்படி ஒரு வெக்டர் p வெக்டர், இப்படி வெக்டர் q வெக்டர், இப்படி ஒரு வெக்டர் r வெக்டர், இப்படி 3 வெக்டரும் ஒரு சமபக்க முக்கோணத்தை இப்படி அமைச்சுக்குது. the velocity of the particle, இந்த ஒவ்வொன்றும் ஒரு வெலாசிட்டி தான், இது வெலாசிட்டி தான், இது வெலாசிட்டி தான், இது வெலாசிட்டி தான். பட் எல்லா வெலாசிட்டி எப்படி இருக்கு, சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஸ்மாலஸ்ட் ஃபோர்ஸ் QR. Qல இருந்து ஆருக்கு வரப்ப சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறான். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு சைடு போறப்ப கூடுது குறையுது, கூடுது குறையுது அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லியிருக்கேன். இது நம்ம எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போறோம், சிம்பிள் கண்ணா. இது ஒரு லூப்புனா வளையம், ஆரம்பிச்ச இடத்துலயே முடியுது. அப்போ சிம்பிள், நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே முடியுது அப்படின்னா இந்த நெட் ஓவராலா இதுல கூடிய எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்தீங்கன்னா 0. ஏன் சார், இப்போ இங்க இருந்து ஒரு தள்ளுறான் இங்க போய் விழுறான், இங்க இருந்து ஒரு தள்ளுறான் இங்க போய் விழுறான், மறுபடியும் இங்க தள்ளனா இங்கே வரான். அப்போ ஒருத்தனை பிடிச்சி தள்ளுறப்போ அவன் அதே இடத்துக்கு வரானா, எங்க நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன், எங்க வேலை நடந்துச்சு, வேலை நடக்கல. அதாவது வேலை நடக்கலாம், ஃபோர்ஸ் நம்மளால இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல டோட்டலா பாக்குறப்போ தனிப்பட்ட இதுல இருக்கலாம், பட் ஓவராலா பாக்குறப்போ அவன் அங்கேயே வரான். அப்போ எஃப் நெட் ஈக்குவல் டு 0. எஃப் நெட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா, ஃபோர்ஸுக்கு வந்து எம் இன்ட்டு ஏ 0. ஏங்கிற இடத்துல நமக்கு வெலாசிட்டியா மாத்தணும்னா டிவி டிவைடட் பை dt which is equal to 0. அப்போ v which is equal to 0 ன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. கேள்வி நல்லா பாரு, நான் கொண்டு வந்த கண்டிஷன் அப்படின்னா, வெலாசிட்டி 0 இல்ல, dv by dividedனா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி 0, சேஞ்ச் ஆகாது. ஆக மொத்தம் வெலாசிட்டி இருக்கும், அது என்ன இருக்குமோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும், அப்ப சேஞ்ச் ஆகாது. அப்ப சேஞ்ச் 0ன்னு என்ன அர்த்தம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதாவது எந்த வகையான மாற்றத்துக்கு உட்படாது, அதனால வெலாசிட்டி இந்த சிச்சுவேஷன்ல மாறிலியா இருக்கும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.